சகிப்பதினார். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, மீண்டுமாக இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 24ஆம் அதிகாரம் 26வது வசனம். அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டினான். எல்லா ஜனங்களையும் நோக்கி, இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாக இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோடு இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோடு சொன்ன எல்லா வார்த்தை நிமித்தம் இது கேட்டது என்று சொன்னார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, கடவுளுடைய பிரமாண புஸ்தகங்களை எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த ஸ்தலத்தின் அருகே இருந்த கர்வாலி மரம் அதன் கீழாக நட்டி வைத்தார்கள். கர்வாலி மரம் என்று சொல்லும் பொழுது அதை சித்தி மரம் என்றும் அழைப்பார்கள். கர்வாலி மரம் என்பது முக்கியமாக திருமறையில் ஆதியாகமம் 35:4வது வசனத்தில் பார்க்கிறோம். யாக்கோப்பு ஆண்டவரிடத்தில் இஸ்ரேல் மக்களிடத்தில் கேட்கும்போது அவர்கள் அனைத்து நகைகளையும் கலட்டி கொடுத்து அந்த கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து வைத்தான். இந்த கர்வாலி மரம் என்பது புனிதமான பொருள்கள், உடன்படிக்கை பெட்டி மற்றும் கிண்ணறங்கள் போன்ற காரியங்கள் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறந்த கர்வாலி மரத்தை இங்கே ஆண்டவருடைய கரத்துக்கு உகந்த ஒரு பொருளாக, பொதுவாக இந்த மரங்கள் வனாந்தரத்திலே முளைக்கக்கூடிய மரங்கள், இந்த கர்வாலி சித்திம் என்று சொல்லக்கூடிய மரங்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் நாம் பார்க்கலாம். ஆனால் கடவுளுடைய உடன்படிக்கை நியாய பிரமாணங்களை எல்லாம் கர்வாலி மரம் மிக மிக கர்த்தருடைய உடன்படிக்கையை சுமக்கின்ற பொருள். இன்றைக்கு நீங்களும் நானும் இதனுடைய உண்மை பொருள் என்னவென்று சொன்னால், கர்வாலி என்று சொன்னால் கடவுளுடைய உடன்படிக்கையை சுமக்கின்ற ஒரு வாழ்க்கை. நாம் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து விட்டோம்? 70 வருடம், 60 வருடம், 80 வருடம். நாம் கடவுளுடைய உடன்படிக்கையை எத்தனை முறை சுமந்து நின்றிருக்கிறோம்? சற்று யோசித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய உடன்படிக்கை பரிசுத்தமான அந்த கர்வாலி மரத்தின் கீழாக வைத்தார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைப்பது, நீ என்னுடைய பரிசுத்த ஜனம், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், உன்னுடைய தீய வழிகளை விட்டு என்னை நோக்கி ஓடிவா, உனக்காக நான் ஆயத்தம் செய்திருக்கிற நல்ல ஒரு இடத்தை சுதந்தரித்து கொள் என்று சொல்லி இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த அற்பமான வாழ்க்கை, அது சொற்பமாக இருந்தாலும் அதிலே சுகமும் ஆசீர்வாதமும் தங்கி இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் கடவுளை நோக்கி பார்க்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். செபிக்கலாம். அன்பின் பரலோக தந்தையே, எங்களை உடன்படிக்கை நிறுவங்களாக மலைமேலிட்ட விளக்காக ஆண்டவரை இந்த கர்வாலி மரத்தில் கர்த்தருடைய பரிசுத்தமான அலங்காரத்தை, அந்த பலிபீடத்தை அலங்கரிக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய பலிபீடத்தை உம்மை அலங்கரிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு துணை புரிந்தருளும். எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.